கைஸ், இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருக்கலாம். இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸில் வந்து வாய்ஸ் ஒழுங்காக கேட்க மாட்டிருக்குன்னு நீங்கள் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபோன் தான். இந்த இன்டர்னல் ஆடியோ வந்து அதிகமாக இருக்குது, கேம் சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது, அது உங்கள் வாய்ஸ் ஒன்றுமே கேட்க மாட்டிருக்கு. இப்போ கூட என் வாய்ஸ் ஒழுங்காக கேட்குதான்னு தெரியல. ஏன் ப்ரோ எல்லாம் இருட்டில் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்களா, சீன் போடுறீங்களா, ஒரு மாதிரி கெத்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா வந்து நைட்டு டைம் ஆகிடுச்சு, இப்போ மணி வந்து 10 மணி ஆக போகுது. அங்கே எல்லாரும் வந்து இப்போ படுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வர என் தம்பி வர படுத்துட்டு இருக்கான். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, அதெல்லாம் எதுக்கு கைஸ், இந்த மாதிரி சவுண்ட் கேட்க மாட்டிருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளமை வந்து இதுக்கப்புறம் சரி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா இது சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் எனக்கும் வந்து சரி இது போடுறதே வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்றதுக்காக வந்து ஒரு மைக் வந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். இதுக்காக வந்து நான் ஒரு 1 மந்த்தாக காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஓகே, இந்த மைக்கோட பேர் ஃபிஃபைன் A6T. ஒரு RGB மைக்கு, அந்த கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருந்தேன். அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3350 கைஸ். அப்ராக்சிமேட்டாக 3500ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்லிங் ஷிஃப்டிங்கு எல்லாம் சேர்த்து. சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் இன்றைக்கான அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதோடய வாய்ஸ் குவாலிட்டி, அந்த மைக்கோட நார்மல் வாய்ஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். சரி, ஓகே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். இதுதான் கைஸ் அந்த பாக்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மைக். அப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்னமோ டேப் பண்ணால் வந்து மியூட் ஆகிற மாதிரி. இதை ஏற்கனவே வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி தான் கைஸ் வாங்க முடியும். அப்புறம் இது வந்து அந்த வால்யூம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் கிரேடியன் RGB. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த RGB வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருப்பாப்புல, புரியுதா? அவர் வருவார், அவர் வேலையை செய்வார், அவர் போவார், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இங்கே வந்து ஸ்டர்டி பூம் ஸ்டாண்டாம். இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி இந்த ஷெல்ஃப்லலாம் மாட்டிக்கிட்டு இங்கே தெரியுதுல்ல, இதை தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ளக் அண்ட் பேன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் கிளியர் ஆடியோன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வாங்கினதுக்கான மெயின் ரீசனே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஆடியோ ஒழுங்காகவே கேட்க மாட்டேருக்கு, கம்மியாக கேட்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலி அதை வந்து நான் நேற்றே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் உள்ள செங்கல் வச்சு அமுச்சு விட்டானா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்காக நேற்று ஒரு டைம் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ இது உள்ளே இருக்கிறதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, நாம் இதை அப்படியே பண்ணோம் கைஸ். இது நான் உங்களுக்கு மேலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இதை எடுக்கணும். நான் இதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என் தம்பி எடுப்பான். அதை எடுக்கிறியா? நான் இந்த ஒரு கை பிடிச்சிக்கிறேன். வெயிட் பண்ண இது எப்படி? ஓகே. கைஸ், இதை வந்து நம்ம இப்படி திருப்பணும். இப்படி திருப்பிட்டோமா? அது ஓப்பன் பண்ண அப்படியே. கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி வரணும், கரெக்டு தானே? சரி, ஓகே. இந்த பேப்பர் வந்து இது தேவையில்ல, இது பில்லு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம மைக் எடுத்துக்கோம். மைக்ஸ்னே வருது போகிறேன். மைக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ஆன் பண்ணுறா சாமி. இதுதான் 3350 ரூபா, ஒரே செகண்டில் கறி ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைக். எப்படி செமையாக இருக்கா? சரி, இதை நான் வந்து அப்புறமா நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இதை இப்போ இங்கே ஓரமாக வச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம ஷெல்ஃப்லலாம் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாண்டு வாங்குவோம்ல, அந்த ஷெல்ஃபுக்கும் அந்த மைக்குக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான இது அது இது அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு வர பயங்கரமாக மூச்சு வாங்குது கைஸ். இந்த இதை செட்டப் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்போ இவங்க பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஹாப்பி ஃபேஸ், அந்த இது பியூரிஃபையர். அந்த ஏரை வந்து இந்த ஏர் சவுண்டெல்லாம் வந்து இது கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த USB to Type-C. இது ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த இது வாங்கியிருக்கேன். அது பேர் என்னது, OTBயா என்னமோ வரும், OTG, சரியா ஞாபகம் இல்லை கைஸ். அதாவது இந்த ஒரு கனெக்டர் மாதிரி இருக்கும்.
இது ப்ளக்கினா அங்கே ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சி டைப் வரும். நம்ம அதை அப்படியே ஃபோனில் இது பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே, இதை அப்படியே இப்போ இப்படி எடுத்தோம்னா கீழே இருக்கான். இங்கே பாருங்க, என்னது இது? நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, ஒன்றுத்துக்கும் உதவாத யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு யூஸ் ஆகாது. ஆனால் என்ன மாதிரி ஒரு நூபடாக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, இதை அப்படியே இப்படி ஓரமாக வச்சுக்குவோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா ஒன்றுமே இல்லைன்னா கேட்காதீங்க, அதுக்கு அடியில் தான் இருக்குது. ஓகே, அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட் இருக்குது. இதை என்னால் மட்டும் எடுக்க முடியாது. அப்படி ஒரு கை குடுறா யாதவ். பொறுமையா ஓ, அப்படியே அவ்வளோதான். பாருங்க, டப்பா வெயிட்டே இல்லை, அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டில் தாங்க எடுக்க போகிறோம். இதை இப்படி மாட்டலாம், இப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு அந்த ஒரு பார்ட்ஸை நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்ட் அப்படியே இங்கே வைப்போம். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மைக்கில் இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் நம்மளோட மைக். இதை பார்த்தோன்னே யாரும் வந்து ஸ்டேரிங் வீல்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? இது பின்னாடி இருந்து பார்க்க அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதோட இதெல்லாம் பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து அந்த மைக்கோட அதை வந்து அந்த ஸ்டாண்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இது கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த மைக் ஆஃப்னு போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இப்படி இருக்கும். நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா RGB ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா அது மியூட் ஆகிருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்து இந்த ரொட்டேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? இது வந்து அந்த வால்யூம்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சவுண்டு எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து இதை திருப்பி இதோட பொசிஷன் இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த மைக்கில் இருக்குது. ஓகே, பார்க்குறதுக்கு ஒரு இதாகவே இருக்குது கைஸ். இது ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல குவாலிட்டி. இது கீழே வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அப்புறம் இதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரியுது. இந்த RGB தான் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இப்போ RGBயாக முக்கியம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் காம்போனன்ட்குள்ளே போவோம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் காம்போனன்ட்குள்ளே போவோம் கைஸ். இதுங்க ஓரமாக வச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லர் மிஷின். இது வந்து டெய்லர் மிஷின் கிடையாது கைஸ், இது வந்து தான் இந்த இடம் இருக்குது தெரியுமா? இந்த இடத்த வந்து நம்ம ஷெல்ஃபில் அட்டாச் பண்ணணும். இதை உள்ளே வச்சுட்டு இங்கே ஒரு இது இருக்கா, நான் வேறு இந்த ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. நம்ம இந்த இதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இது என்னமோ பண்ணோம், நான் அப்புறமா வீடியோ பார்த்துட்டு வந்து பண்ணிக்கிறேன். இது மட்டும் தான் கைஸ், நான் ஒன்றும் தெளிவாக பார்க்கல. சரி ஓகே கைஸ், இதுதான் வந்து ஷெல்ஃபோட நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கிறது. டேபிளோட எதாக இருந்தாலும் நான் ஷெல்ஃப் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். சரி ஓகே, இதையும் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டைப் சியோட இது பண்ணணுன்னு சொன்னல. இது வந்து இங்கே ஒரு USB இது கொடுத்துருக்காங்க. இங்கே டைப் சி இந்த சார்ஜர் இது மாதிரி இருக்கும்ல, அந்த பின்னு அது இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பின் ஏதாச்சும் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அப்போ தான் நினைக்கிறேன். சரி, இதையும் ஓரமாக வச்சிரும். இதுலேயும் அவ்வளோவா இது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 15 எழுதியிருக்காங்க, இந்த கம்பெனி பேர் கைஸ், 15. இந்த சார்ஜரில் கூட இங்கே பாருங்கள் 15 எழுதியிருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, இதை அப்படியே இப்படி ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா, ஹாப்பியாக இருங்க, நம்ம வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். சரி ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து எதுக்குன்னா இந்த மைக் முன்னாடி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது முன்னாடி பேசணும்னா இந்த ஏரோட நாய்ஸு, இந்த ஃபேன்லாம் ஓடிச்சுன்னா அதோட நாய்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி தான் கைஸ். அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நிறைய இதில் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃபுல்லாக இது கிடையாது, இந்த கொசு வலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான். சரி ஓகே, அதை அப்படியே இங்கே வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு வர்றது நம்ம யூசர் மேனுவலா? ஏன் இப்போ எதுக்கு வருது கைஸ்? ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணப்பா. யூசர் மேனுவல் இதுதான் அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் என்னோடய இந்த ட்ரைபாடை வந்து நான் ஒழுங்காக பிடிச்சிக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து இந்த இதை பிடிக்க முடியுமோ இல்லையோ, இந்த ட்ரைபாடை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுமான்னு தெரியல. இது இந்த மாதிரி இழுத்து இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது இருக்கா, இதை வந்து நம்ம மைக்கோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இந்த பார்ட் வந்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணணும். ஆமாம் கைஸ், இதை வந்து நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை கழட்டிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு அந்த ஸ்ப்ரிங் கழட்டுற இது நமக்கு தேவைப்படாது. பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு. ஓகே, இதை அப்படியே என்னடா அது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ கைஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. எப்படி புல்லட் மாதிரி இருக்கா? புல்லட்னு சொல்கிற மாதிரிங்க, கன் மாதிரியே இருக்கா? இதுதான் இந்த ரீலோடு. இதுதான் நம்ம ஸ்கோப் கைஸ், ஸ்கோப். ஓகே, இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டோம்னா லாஸ்ட்டாக நம்ம எடுக்கிறது நம்ம யூசர் மேனுவல். கைஸ், எனக்கு வந்து இந்த யூசர் மேனுவலை பார்த்தா ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு கைஸ். இந்த ஹாப்பி, இந்த ஸ்மைலி சிம்பிள் வேறு முன்னாடி போட்டுட்டு அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு புரியாத சில இது இருந்தாலும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதே ஒரு தனி சுகம். ஆனால் வந்து ரொம்ப பயங்கரமாக தலைவலிக்கும். டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு போட்டு என்னமோ சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இன்புட்டு 15 சரி, இதெல்லாம் நமக்கு எதுக்கு. அப்படியே பின்னாடி பக்கம் வந்து பார்த்தோம்னா எப்படி ஃபிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அதான் நம்ம இந்த டெய்லர் மிஷின் மாதிரின்னு சொன்னோம்ல, அந்த இது அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த இது டிஸ்ட்ரக்ஷனு நாட் இன்க்ளூடடா. ஓகே, இது வந்து மேக்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கான். மேக்கோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸில் வந்து கனெக்ட் பண்ண உடனே இந்த லிசன் டு தி டிவைஸ் அப்படின்னு வந்து போடும்போது கனெக்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், உண்மையுமே எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை அப்படியே எடுத்து ஓரம் வச்சுருவோம். இது ஏதோ ஒரு அழகுக்கு வேணால் வச்சுக்கோங்க, அடிக்கடி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காதீங்க. சரி, ஓகே கைஸ், இதை வந்து நம்ம பார்ட்ஸ் எல்லாம் இங்கே முதல்ல எடுத்து வச்சிட்றேன். அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு உங்களை நான் சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் முதல்ல எடுத்துருவோம். எங்கள் கன்று கன்று தான் முக்கியம். வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ கைஸ், நாம் வந்து ஒரு வழியாக இதை வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேங்க. இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த என்னோடய புக்ஸ் எல்லாம், இந்த 10th புக்கு 9th புக்கு எல்லாமே அடுக்கி வச்ச ஒரு சின்ன குடோன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மறுபடியும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கிற அந்த போஸ்டர்ஸ்லாம் வந்து நம்மளோட பழைய ஓஜிஸ்க்கு தெரியும். இந்த முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது இப்போ இருக்கான்னு தெரியல. அப்போ ஒட்டினது இப்போ வரைக்கும் சும்மா தான் இருக்குது. சரி, நம்ம இந்த இடத்துலையே வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது பண்ணேன். இந்த மைக்கை வந்து ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேங்க கைஸ். இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணுறதெல்லாம் ஓகே தான், இந்த மைக்கு இப்படி அந்த இதை திருப்ப முடியலையா, அதுக்கு வேறு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இதோட சவுண்டு, இந்த சவுண்ட் கம்பேரிஷன் வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். இந்த பார்ட்டில் வந்து முழுக்க இதோட அன்பாக்சிங்கும் அப்புறம் இதோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சொல்ல முடியும். அன்பாக்சிங், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நம்மளோட சாஸ்க்கு இருட்டில் பார்க்குறது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கார், அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கும். அப்படியே மேலே வந்தோம்னா மேலே போக்கிமான் போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே கைஸ், பை பாய். இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ், பை பாய், லவ் யூ ஆல்.